ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி குவைத் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான தகவல்லாம் இருக்குது, விசா சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு குறிப்பிடத்தக்க கொள்கை மாற்றத்தின் காரணமாக தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு பணி அனுமதி வழங்குறதுக்கான புதிய நிபந்தனைகள் கல்வி அமைச்சகம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர்கள் எல்லாமே இந்த நடவடிக்கை மூலமா ஆசிரியர் உரிமம் பெற வேண்டும் அப்படின்னும், இது எதற்காக அப்படின்னா தனியார் கல்வியுடைய அனைத்து நிறுவனங்களுடைய தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தனியார் கல்வி நிர்வாகம் இந்த புதிய உரிம தேவையை கட்டாயமாக்கினாலுமே இந்த உரிமங்களை வழங்குறதுக்காக குறிப்பிட்ட மையம் எதுவும் இன்னும் நியமிக்கலை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க சம்மந்தப்பட்ட வட்டாரங்கள்லேருந்து. அந்தந்த நாடுகளில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் அங்கீகாரம் பெற்ற கல்வி மையங்கள்லேருந்து ஆசிரியர் உரிமம் பெறதுக்கு 3 ஆண்டுகள் அவகாசம் அளிச்சிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத்து குடிமகனை ஆள்மாறாட்டம் செஞ்சு பாஸ்போர்ட்டை திருடி அந்த குவைத்து நாட்டை சேர்ந்தவர் போலவே முகத்தையும் மாற்றி குவைத்துக்குள் நுழைந்த அரேபிய மருத்துவரை குற்றவியல் நீதிமன்றம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வச்சிருக்கிறாங்க. குவைத் விமான நிலையத்தில் விசாரணை செஞ்சதன் அடிப்படையில் தான் இவரை பற்றிய உண்மையான முகம் தெரிய வந்திருக்கு. மகளிர் மருத்துவ நிபுணரான மருத்துவர் நோயாளிகள் குடும்பத்துக்கிடையே ரொம்பவே கணிசமான தொகையை பெற்று கிளினிக்கையும் திறந்து அதுக்கப்புறம் அவரை மாதிரி மூஞ்சி இருக்கிற சிலருடைய நோயாளிகளின் மூஞ்சை போலவே மாற்றி அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா ஆள்மாறாட்டம் செஞ்சுருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அடுத்ததான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத்து நகர சபையுடைய மக்கள் தொடர்பு துறை அரசாங்க சொத்துக்களில் கிட்டத்தட்ட 158 ஆக்கிரமிப்புகளை அகற்றதா அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல் வாவான் கால்நடை மற்றும் கால்நடை தீவன வர்த்தக நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி குவைத்து சந்தைக்கு ஜோர்டான்லேருந்து கிட்டத்தட்ட 800 நைமி செம்மறி ஆடுகள் விரைவில் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஈதுல் அதுஹாவை முன்னிட்டு நாட்டுக்குள் நுழையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வணிக தேவையின் அடிப்படையில் வெளிநாட்டு வேலைக்கு குவைத் ஓகேஎஸ் புதிய கொள்கையின் அனுமதிக்கு கீழே ஒர்க் பர்மிட் வழங்குறதா தெரிவிச்சிருக்காங்க. மனித வளத்துக்கான பொது ஆணையம் புதிய விதிமுறைகளின் அடிப்படையில் பணி அனுமதி வழங்குறத ஜூன் மாத தொடக்கத்திலிருந்து மீண்டும் தொடங்கும் அப்படின்னும், தொழிலாளர் சந்தையை மேம்படுத்துறது மற்றும் மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகளை தீர்வு காண்பதை முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஜூன் மாதத்தில் பணி அனுமதி வழங்குறதுக்கான தயார் நிலையை மதிப்பிடுறதுக்கு இந்த வாரம் மற்றும் அடுத்த வாரம் அமைச்சர் தலைமையில் PAM கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியானவர்கள் மட்டுமே இந்த விதிமுறைகளால் பயனடைவார்கள் அப்படின்னும் தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில சிக்கல்களை கையாளுறது கண்டிப்பாக தடை செய்யப்படும் அப்படின்னும், விசா சட்டத்தை மீறவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னும், வெளிநாட்டில் பணிபுரியும் தொழிலாளர்களை பணி அமர்த்துறதுக்கான செலவை குறைப்பதற்கு இந்த பணி அனுமதி வழங்குகிற விதிமுறைகள் திருத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் நிறைய புதிய சட்ட திட்டங்களுடன் ஒர்க் பர்மிட் அனுமதிக்கப்படுது கொடுக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் விசா அனுமதியை முதலாளி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தகவலில் வெளியாயிருக்கு. முதல் 3 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த முடிவானது தொழிலாளர்கள் மற்றொரு தொழிலாளரிடம் வேலை செய்கிறதுக்கு அனுமதிக்கிறது, அவங்க ஸ்பான்சரிடும் ஒப்புதல் மற்றும் 300 குவைத் தினார் கட்டணம் செலுத்தினால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சில தொழில்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. பின்வருமாறு அவங்க அதை தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனம், மருத்துவமனை, கிளினிக்கு, சுகாதார அமைச்சகம், தனியார் நிறுவனம், அப்புறம் பள்ளி, பல்கலைக்கழகம், நேரடி முதலீட்டு ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுற வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், விளையாட்டுக் கழகம், பொதுநல அமைப்புடன் மற்றும் சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள், தொண்டு நிறுவனங்கள், அதுக்கப்புறம் விவசாயம், மீன்பிடி, மேய்ச்சல், வணிக, ரியல் எஸ்டேட்டு, தொழில் நிறுவனங்கள் மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள் இதுக்கெல்லாம் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க குறிப்பிட்டிருக்கிற இந்த தொழில்களை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு, அதாவது விதிமுறைகள்லேருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.